ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ராதிகா, என்னது இது? டைவர்ஸ் நோட்டீஸ்க்கா? புடிங்க. ராதிகா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா? இங்க பாரு, வேண்டாம் ராதிகா, தப்பா முடிவெடுக்காத. ராதிகா கொடுக்கலனாலும் சார் அந்த முடிவுல தான் இருக்காரு. என்ன மாப்பிள்ள, உங்ககிட்ட தானே சார் சொன்னாரு? அப்புறம் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தா எப்படி? அதான் சமூகம் ஷாக் ஆகி கேக்குது இல்ல? சொல்லுங்க வாய் திறந்து. அதெல்லாம் அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கிட்டுமா, முதல்ல கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும். ராதிகா, வேண்டாம், சொன்னா கேளு. இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ ராதிகா, பிளீஸ். வேண்டாம்னு சொல்ல, இது ஓ வாழ்க்கை. அக்கா, இது ஏன் லைஃப். நான் தான் டிசைட் பண்ணணும். எடுத்துட்டு இதுல யாரும் தலையிட வேண்டாம். அரவிந்த், நீயாவது கொஞ்சம் யோசி, அவசரப்படாத பிளீஸ், எனக்காக அரவிந்த். அவதான் தெளிவா அதுல தலையிடாதன்னு சொல்லிட்டல ரஜினி. இது எங்க பிரச்சனை. உனக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாது. ஐயோ அரவிந்த், வேண்டாம் அரவிந்த், அவசரப்படாத. சாரி ரஜினி. குட் மார்னிங் சார். சார், அது இருங்க, முதல்ல உட்காருங்க. சிட் ப்ளீஸ், உட்காருங்க. மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சார், மீட்டிங் எப்போ? என்ன மீட்டிங் சார்? எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே. எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையா? வரல சார். ஓ, அப்போ நான் இன்னைக்கு இங்க வருவேன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ரைட்? I have sent you a mail 3 days ago. சார், மெயிலா? நீங்க மெயில் பார்க்கவே இல்லையா? சார், அது நீங்க தான் 3 நாள் ஆச்சு நான் மெயில் அனுப்பி, பட் நீங்க இன்னும் பார்க்கல. இந்த ஆபீஸ் மொத்தமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்களே இவ்ளோ irresponsible-ஆ இருந்தா மத்தவங்க எப்படி பொறுப்பா வேலை செய்வாங்க? ஐ நோ, பர்சனலா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க ஒர்க்ல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்ல. உங்க கிராஃப்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தேங்க்யூ சார். ஆனா ரீசன்ட் டேஸ்ல அதுல கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. இல்ல சார், இப்போவும் நான் அப்படிதான் ஒர்க் பண்றேன். ஆனா நான் அனுப்புன மெயிலையே நீங்க இன்னும் பார்க்கலையே. உங்க அப்பாவோட செகண்ட் வைஃப், உங்க சிஸ்டர் லைஃப்னு நீங்க நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், இதெல்லாம் உங்களுக்கு எங்களோட இவ்வளவு பெரிய கம்பெனியை நாங்க உங்களை நம்பி கொடுத்துருக்கோம். உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா?
யூ see ரஜினி, நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்க பழைய மாதிரி இல்ல. 100% கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீக் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் இந்த இயரோட பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஷியோர் சார், கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தரேன். முதல்ல போய் மெயில் செக் பண்ணுங்க. மீட்டிங், ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? எஸ் ஷியோர் சார். யூ கேன் லீவ். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார், ஐம் ரியலி சாரி சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுமா. பட் இதுக்கப்புறமும் சாரி சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் இல்லாம நீங்க நடந்துக்கணும். என்ன? ஓகேவா? டென்ஷன் இல்லாம போய் வேலையை பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓ, இட்ஸ் ஓகே. வந்துட்டானா வரலையோன்னு ஒரே டென்ஷனாவே இருந்துச்சு. இல்ல அப்பவே வந்துட்டாரு. ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சா? ஒர்க் அவுட்லாம் எப்படி கரெக்டா பண்ணிட்டு இருக்கானா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா தென்றல், வீடியோ கால் வர முடியுமா? பார்த்திபன் பிராக்டிஸ் பண்றதை என்னால பார்க்க முடியுமா? காலை கட் பண்ணிட்டு நானே வீடியோ கால்ல வரேன். சரி சரி. ஓகே. ஒரு நிமிஷம், நான் பார்த்திபன்ட்ட கொடுக்குறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அவனுக்கு தெரிய வேண்டாம். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே கேமரால மட்டும் அவனை காட்டுறியா? சரி, போதும் தென்றல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரஜினி, அது வந்து இங்க என்னன்னா தென்றல், உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். இந்த டோர்னமெண்ட்ல அவன் ஜெயிக்கணும். அனிதா மாதிரி நிறைய பேருக்கு அவன் வெற்றியால் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே ரஜினி. சரி, பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பை. அடுத்தா என்ன? அடுத்து 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 நீங்க தான் சொல்லணும். ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வராதான்னு நீங்க தானே என்கிட்ட கேட்டீங்க. ஆமா, சொல்லணுமா? சொல்லுங்க. அடுத்து 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 சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. அடுத்து இந்த அல்வா சாப்பிட்டல்ல, கையை போய் கழுவிட்டு வா. அதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீ பாக்ஸிங்ல ஜெயிக்கணும். ஓகே. அதுக்கடுத்து அனிதா கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும். அதுக்கடுத்து நான் எல்லாமே சொல்றேன், நீ போய் கை கழுவிட்டு வா. போ. நீ அம்மாவை பாருக்கா. அம்மா,
பத்தி நினைச்சு நினைச்சு அழுது அழுது பாதி வாழ்க்கை போயிடுச்சுக்கா. இப்போ அப்பா வந்தும் இவங்க நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லக்கா. அக்கா, நீ ஒரு சரியான முடிவு எடுக்கலனா இத்தனை வருஷம் நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும்க்கா. சண்டையோ சந்தோஷமோ, எனக்கு அரவிந்த், அக்காக்கு மாமா, உனக்கு பார்த்திபன், திவ்யாவுக்கும் ஆனந்துக்கும் ஒரு குடும்பம் இருக்குக்கா. அம்மாவையும் அப்பாவோட சேர்த்து வைக்கிறது தானக்கா நியாயம். நீ நம்ம அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் நாங்க எல்லாரும் நம்புறோம். எங்க எல்லாரையும் விட அம்மா உன்னை அதிகமா நம்புறாங்கக்கா. தயவு செஞ்சு அம்மாவை மட்டும் விட்டுறாதக்கா. முடிஞ்சது. கிளம்பலாம் நினைச்சேன், அதுக்குள்ள பாக்ஸிங் கிளப்ல இருந்து கால் பண்ணாங்க. கிளப்ல இருந்தா ஏன், எதுக்கு? ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாத, ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ், கூலாரு. டோர்னமெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எப்போ? நாளைக்கு. நாளைக்கா? என்ன பார்த்திபா சொல்ற? இவ்ளோ பெரிய டோர்னமெண்ட் நாளைக்குன்னு இப்ப கால் பண்ணி சொல்றாங்க. ஏங்க ஏங்க இருங்க, கொஞ்சம் மூச்சு விடுங்க, ரிலாக்ஸ். ஏன் இவ்வளவு பதறீங்க? என்னைக்கா இருந்தா என்ன, நான் ரெடியா தானே இருக்கேன். அப்படி இல்ல பார்த்திபா, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கல. நான் ரெடியா இருக்கேன், நிச்சயமா ஜெயிப்பேன். எவ்வளவு சக்தி ஒண்ணு சேர்ந்தாலும், என் வெற்றியை எதிர்த்து வந்தாலும் என் வெற்றியை தடுக்க முடியாது. சரி, நீ தென்றலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இங்க பாரு, நீதான் எனக்கு முக்கியம். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் உனக்கு தான் கால் பண்ணேன். அவங்களும் இங்க நின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓ, ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுறியா? எதுக்கு? சொன்னா செய் பார்த்திபா. ஹலோ தென்றல். சொல்லுங்க ரஜினி. நாளைக்கு டோர்னமெண்ட்னு சொல்லிருக்காங்களா? இப்பதான் உங்ககிட்ட பேசும்போது நானும் கேட்டேன். அப்போ என்னோட பாஸ் இப்போ இங்கதான் இருக்காரு. அவர் கிளம்புறதுக்குள்ள நான் போய் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டுட்டு கால் பண்றேன். தட்ஸ் ஆல் ரைட் ரஜினி, நோ இஷ்யூஸ். பார்த்திபா, நான் வச்சிருட்டா, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்து கால் பண்றேன். எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏங்க, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, நார்மலா இருங்க, வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம். பார்த்திபன், டைம் ஆச்சு, கிளம்புறேன்.
மேடம், ம் இவர் எதுக்கு மேடம் வந்துட்டு போறாரு? நாளைக்கு நீங்க போயிட்டு வாங்க, மீட்டிங்கை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க மேடம்? அவர்கிட்ட கொடுக்க போறீங்களா? ம். நாளைக்கு பார்த்திபனுக்கு முக்கியமான நாள், எனக்கும் முக்கியமான நாள். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ராகுல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் தானே, மீட்டிங் நல்லா பிரசன்ட் பண்ணிடுவார்ல. ஆ, அதெல்லாம் பண்ணிடுவாரு. இருந்தாலும் அவ்வளவு ஈஸியா அவரை நம்பிட முடியாதுல்ல. உஷா, அவர் பேசினதை பார்த்தா தப்பு பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. சரி, நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ம், ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். ம். இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. என்ன பார்த்திபா, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அடிக்கடி பட்டிருக்குமா? பார்த்திபா, எவ்வளவு ரத்தம் வருது? என்னாச்சு? இவ்ளோ ரத்தம் வருது? என்னாச்சுங்க? சங்கரி, பார்த்திபன் கையில அடிபட்டுச்சு, போய் மருந்து எடுத்துட்டு வா போ. என்ன பாத்துட்டு நிக்கிற? போய் எடுத்துட்டு வா. வலிக்குதுங்க. சரி சரி சரி. இதெல்லாம் தேவையா உனக்கு? எவ்வளவு அடிபட்டிருக்கு? வேண்டாண்ணா. ஏன்பா இப்படி அடிபட்டிருக்கே? ஏன்பா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம பாத்துறணும்பா. இதுல அடிச்சதுனாலதான் உன் கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் இதுல பாக்கும்போது வெறும் உமிதா இருந்துச்சு. அது மட்டும் இருந்தா இப்படி ஆகாதுப்பா. சரி இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஒரு கை முடியா? உள்ள உமிதான்ப்பா. அண்ணா, என்ன பார்த்திபா, ஆணியலா வருது? அண்ணா பாத்துண்ணே. பார்த்திபா, என்னப்பா இதெல்லாம் இருக்கு? ஐயோ, அன்னைக்கு நான் பார்க்கும்போது வெறும் உமிதானே இருந்துச்சு. இப்ப பாரு, ஆணி பீங்கான்லாம். என்ன என்ன எதுக்கு நீ பாக்குற? எனக்கு இதை விட முக்கியமான வேலைலாம் இருக்கு. இந்த மாதிரி சில்லற பிளான்லாம் நான் பண்ண மாட்டேன். அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். வாய்ப்பே இல்ல அனிதா. இதுக்கு மேல என்னையும் பார்த்திபனையும் பிரிக்க முடியும்னு நீ கனவு கூட காணாத. ஐயோ இல்லம்மா, அந்த கனவெல்லாம் நான் காண முடியுமா? உன்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு அவன் இருக்கணும்ல. அனிதா, சும்மா நடிக்காத. அவன் உயிருக்கு என்ன வேணாலும் ஆயிரும்னு தெரிஞ்சுதானே இந்த போட்டியில அவனை சேர்த்து விட்டுருக்க. அதுக்கப்புறம் எதுக்குடி இந்த நடிப்பெல்லாம்? இங்க பாரு, அவன் ஜெயிப்பான். அவன் கனவு நிச்சயமா நிறைவேறும். அந்த சந்தோஷத்தை அவன் முகத்துல நீயும் பார்க்கதான் போற. அதுக்காக தான் அவனை நான் இந்த போட்டியில கலந்துக்க சொல்லிருக்கேன்.
போதும் ரஜினி, போதும். இங்க பாரு, அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உனக்கு 15 பவுன் தாலி செயின் மட்டும்தான் போகும். ஆனா எனக்கு என் தம்பி. அனிதா, ஏய், என்ன அடிக்க கை வாங்குறியா நீ? அடிச்சிருவியா நீ? அடிச்சிருவியா நீ? மாட்டேன் அனிதா, நிச்சயமா அடிக்க மாட்டேன். இப்ப கைய ஓங்கினது கூட தப்புதான். இப்போ நான் உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் பார்த்திபன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்ன்னு ஆயிடும். அவன் மேட்ச்ல ஜெயிச்சு கப்பு வாங்குவான். அப்போ அந்த நிமிஷம் நீ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். பாக்கலாண்டி, உன் சுயநலத்துக்காக நீ என் தம்பி உயிரோட விளையாடிட்டு இருக்கன்னு இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்க தான் போறேன். இங்க பாரு அனிதா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் கனவை ஜெயிக்க நம்ம காதல் தான் காரணம் ரஜினின்னு பார்த்திபன் உங்க எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா சொல்லதான் போறான். அப்ப நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு டோர்னமெண்ட்ல பாப்போம்ல. சார், நீங்க ஒண்ணு சும்மா குடுக்கலையே சார். சரி, எங்க தலை 2 வருஷமா ஒரு மேட்ச்ல கூட தோத்தது இல்ல. அது தெரிஞ்சுதானே எங்க கிட்ட வந்திருக்கீங்க. தம்பி, நீங்க ஜெயிப்பீங்கன்னு தெரியும். அதுக்கு உங்களுக்கு 10 லட்சம் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நான் கொடுக்கிற எக்ஸ்ட்ரா 10 லட்சம் எதுக்கு தெரியுமா? அது அந்த பார்த்திபனை காலி பண்றதுக்கு. புரியுதா? எல்லாமே புரியுது சார். இல்லனா எடுத்த எடுப்புலயே அவனை காலி பண்ண சொல்லி 10 லட்சத்தை கொண்டு வருவீங்களா? நீங்க ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க. முடியாம தானே 10 லட்சத்தை யோசிக்காம இங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதுலயே தெரியுது அவன் எப்பேற்பட்டவன். செலக்ஷன் மேட்ச்ல அவன் என் கூட ஃபைட் பண்ணிருக்கான். அதனால அவன் எவ்வளவு டஃப்பான ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப என்ன, உங்களால முடியாதுன்னு சொல்றீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லல. 10 லட்சம் கொடுக்கறேன், அதுவும் மொத்தமா கொடுக்கறேன். வேலை முடியறதுக்கு முன்னாடி கொடுக்கறேன்னு நீங்க பில்டப்லாம் பண்ண வேணாம் சார். இதுல ரிஸ்க் லெவல் எங்களுக்கும் ஜாஸ்தி. இங்க பாருங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா அவ ரிங்க விட்டு உயிரோட வெளியில வரக்கூடாது. எனக்கு தேவை அடடே பார்த்திபா, கிளம்பிட்டியா? எல்லாம் எடுத்துட்டல? எடுத்துட்டேன். நான் எடுத்துறேன். நீ பேக் எல்லாம் தூக்க கூடாது. நீ பாக்ஸர் பார்த்திபன். சரி. ஆமா, ரஜினி எங்க? உள்ளதான். இதோ வராங்க. வா ரஜினி. சரி பார்த்திபா, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம் ரஜினி. அத்தை, நான் மேட்சுக்கு கிளம்பிட்டேன்.
தலையை அசைச்சா நான் எப்படித்தான் கிளம்புறது? ஜெயிச்சுட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. விபூதி வச்சு விடுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா பார்த்திபா. எழுந்து. கிளம்புறத. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. பாப்பா போலாம். ரஜினி, நீ போய் அத்தை கிட்ட பேசிட்டு வா. போங்கறல்ல. போ. போ ரஜினி. அம்மா, உன் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இன்னைக்கு பார்த்திபன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள்மா. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்மா. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. போட்டி முடிஞ்சு வந்ததும் நிச்சயமா நாம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாமா? ப்ளீஸ் மா. அம்மா, என்ன பாரு, நாங்க கிளம்புறோம். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. என் வாழ்க்கையை பறிச்சவட இந்த வீட்டை விட்டு அனுப்ப உனக்கு டைம் வேணுமா ரஜினி? நீ யோசிக்கணுமா? என்னையா மிரட்டின? சத்தமே இல்லாம உன் கதையை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. அசிங்கப்பட்டு சாக போறேன். ரொம்ப ஆக்ரோஷமா ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. அண்ணா பாத்தீங்களா நம்ம அர்ஜுன? பிரமாதண்டா.
எனக்கு என்ன பிரச்சனை? யோ, நீங்க கை நீட்டி பல்லு அடிச்சிட்டு வாங்கினது என்னோட பணையா? அதுக்கு இப்ப என்ன? இதோட கேம் முடிய போகுதா? இல்ல இன்னொரு ரவுண்ட் இருக்குது இல்ல, பொறுமையா பாருங்க. பாக்குறேன். எங்க இருக்கா? எல்லாம் ஓகே. உஷா, get everything ready and send Rajini immediately. Okay? ஓகே சார். Please come. பார்த்திபன் ரொம்ப அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். என்ன மேன், இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியுமா உங்களால? பிரசன்ட் பண்ணிருவியா? சார், ஐம் சாரி, எனக்கு இந்த பிரசன்டேஷன் பத்தி எந்த ஐடியாவுமே இல்ல. முன்னாடியே எனக்கு ஏதாவது டீடைல் சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். நான் ஏன் சார் முடியாதுன்னு சொல்ல போறேன்? எவ்வளவு குரூஷியலான ஒரு மீட்டிங் அண்ட் டைம்னு தெரியாதவனா நானு. பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா கண்ணு தோற. எழுந்துரு பார்த்திபா. பார்த்திபா ப்ளீஸ். பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா ப்ளீஸ். நான் நேத்து ரஜினி கிட்ட சொன்னேன், உங்களை போய் அவங்க நம்பிட்டாங்க பாருங்க. சீ, இவ்வளவு கேவலமா நடந்துக்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? பிரச்சனை ஆகும், ஆனா யாருக்கு? ரஜினிக்கு. இந்த நாளுக்காக தானே எவ்வளவு இன்சல்ட் வாங்கினாலும் தாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த வர்க்க செஞ்சு முடிச்சிருந்தா ஆபீஸ்க்கும் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைச்சிருந்திருக்கும்ல. அத கூட உங்களால யோசிக்க முடியல. என்ன லூசு போய் நினைச்சியா? இப்ப போய் அந்த பிரசன்டேஷன் நான் பண்ணிட்டா ரஜினி இங்க இல்லைன்னா கூட பொறுப்பா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லி பாஸ் நினைப்பாருல. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த பிரசன்டேஷனுமே ரஜினி தான் பண்ணான்னு சொல்லி பாஸ் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. 1% கூட அவளுக்கு எதுவுமே பாசிட்டிவா நடக்க கூடாது. அதுதான் என்னோட ஒரே ஏம். ரஜினிய காலி பண்ணணும். And it's done. பார்த்திபன், நான் சொல்றத கவனமா கேளு. கமான் பார்த்திபன், உன்னால முடியும். இங்க பாரு, என்ன பாரு, ஸ்டெடியா இரு. அவன் உன்னை ஈஸியா ஜெயிச்சிடலான்னு அலட்சியமா இருக்கான். ஆனா அது உண்மை இல்ல. அவனை நீ தான் ஜெயிக்க போற. உன்னால முடியும். உனக்கு புரியுதுல்ல?
அவ மூர்க்கமா இருக்கா, ஆனா போக்கஸ்டா இல்ல. பட் நீ போக்கஸ்டா இருக்கணும். உன்னோட மைண்ட் சொல்றத உன் உடம்பு கேக்குது. நீ பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க. உன்னால கண்டிப்பா முடியும். நீ அவளை தோக்கடிக்கணும். அவன் தோத்து போயிடக்கூடாதுன்னு ரிங்ல நிக்கிறான். நீ ஜெயிக்கணும் ரிங்ல நிக்கிற. ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பார்த்திபன். உன்னால ஜெயிக்க முடியும். இப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புரியுதா? புரியுது கோச். இப்படி இல்ல, கான்பிடென்டா சரி. அவனை கன்ஃபியூஸ் பண்ண. பாஸ்கெட் பால் விளையாடுறத பாத்திருக்கியா? அந்த மாதிரி. உன்னால முடியும். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. Come on. Come on. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.